இன்றைக்கி பாலா இருக்கார், கேபிஐ பாலா சூப்பருங்க. அந்த தம்பி வயசுக்கு இன்றைக்கி சூப்பராக இன்றைக்கி மக்களுக்கு நிறைய உதவு பண்ணிகிட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இல்லாதப்பட்டவங்களுக்கு ஸ்கூட்டி வாங்கிறது, சைக்கிள் வாங்கிறது, ரிக்ஷா வாங்கி தரது, இன்னும் தையல் மிஷின் வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அப்புறம் ஆட்டோ இல்லாதவங்க ஆட்டோ, போட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. ஏழைப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கி நிறைய பண்ணி உதவி பண்ணுறாரு. ஊனமுற்றவங்களுக்கும் சரி, ஹாஸ்பிட்டல் செலவும் சரி, ஸ்கூல் ஃபீஸும் சரி. மாஷால்லா, இன்றைக்கி கேபி பாலா மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்மளோட ஒரு பையன் பிறந்திருந்தால் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஆண்டவன் கேபி பாலா தம்பிக்கு நீண்டாயில் கொடுத்து நல்லா படவாய்ப்பு நிறைய கொடுத்து அவர் சந்தோஷமாக அவர் ஏதோ லவ் மேரேஜ் பண்ணுறதாக வீடியோ போட்டிருந்தாரு. அவருடைய கல்யாணம் சிறப்பாக கண்டிப்பாக நடக்கணும்னு அல்லாட்ட நம்ம துவா செய்வோம். கண்டிப்பாக எனக்கு அந்த ஆசை, எனக்கு அந்த தம்பி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இல்லாதப்பட்டவங்களை உதவி செய்கிறாரு. ஆனால் லாரன்ஸு, அவர் நடிகர் லாரன்ஸ் அப்படி தான், ரொம்ப பெரிய மனசு. இன்றைக்கி அவர் எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு நல்லா உதவி செய்கிறாரு, எவ்வளோ பண்ணுறாரு. அவர் காசை பெருசாக நினைக்கிறதே கிடையாது. இன்றைக்கி அந்தளவுக்கு இன்றைக்கி நம்ம ஊரில் நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி சென்னையிலையும் சரி, கிராமத்தில் சரி, தருமபுரின்ட்டு இந்த ஊர் அந்த ஊர்னால கணக்கில் எல்லாத்துக்கும் நல்லா செய்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இன்றைக்கி நம்மளுக்கு அப்படி ஒரு அண்ணன் தம்பி பிறக்கலைன்னு தான் கவலையாக இருக்குது. இன்ஷால்லா அவங்களாவது நல்லா நீண்ட ஆயுள் கொடுத்து நிறைய பட வாய்ப்பு இன்னும் நிறைய மக்களுக்கு நல்லதை செய்வார், செஞ்சிட்டு இருப்பார். அவர் குழந்தை குட்டி, அவங்க ஒய்ஃப், அம்மா அப்பா, அவங்க சொந்த பந்தத்தோட சந்தோஷமாக ஜாலியாக அவர் இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அல்லாட்ட கண்டிப்பாக நாங்களாம் துவா செய்கிறோம். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது ஒரு விஷயம், நான் பாலா சார்கிட்ட ஹெல்ப்பு கேட்டிருக்கேன், லாரன்ஸு சார்கிட்ட ஹெல்ப்பு கேட்டிருக்கேன். அந்த 2 தம்பிங்களே எனக்கு உதவி செய்யணும். உங்களால் முடிஞ்சது சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நானும் 5 வருஷமாக ஒரு லேடிஸ் ஒரு ஆண்கள் குடும்பத்தை பார்க்குறத விட டபுள் மடங்காக நான் கஷ்டப்பட்டு கடனுடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, குழு வாங்கி, ரொம்ப கஷ்டப்பட்டு என் குழந்தைகளை நான் வளர்த்தி இன்றைக்கி நாளாக்கி இன்றைக்கி நான் அத்தனையும் என் குழந்தைகளுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். என் குழந்தைகளுக்கு கஷ்டம்னா என்னென்னு தெரியாத அளவுக்கு நான் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் கடலை நான் ரொம்ப முழுகிட்டேன். என்னை கை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாலா தம்பி தான் நான் ரொம்ப நம்பிகிட்ருக்கேன், லாரன்ஸ் தம்பி ரொம்ப நம்பிகிட்ருக்கேன். எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, கேப்டன் சார் அதுக்கு மேலே, ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறப்போ படத்துலேயும் நல்ல பேர் சம்பாரிச்சிட்டாரு, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. படத்தில் எந்தளவுக்கு அவர் நடித்தாரோ அதே மாதிரி நிஜத்துலேயும் அவர் நிறைய நல்ல பேர் வாங்கிட்டார், நல்ல புண்ணியம் தேடிட்டார், மக்களை நிறைய சம்பாரிச்சிட்டாரு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேப்டன். ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே அவர் அவருக்கு இறந்துட்டாருன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி அண்ணியார் அவங்களும் அப்படி தான், அண்ணனுக்கு மேலே மக்கள் மேலே அவ்வளோ அன்பு பாசம். விஜய் பிரபார தம்பி அதே தான், அத்தாவை மீறிட்டார், அவங்க அப்பாவை மீறிட்டார். சண்முக பாண்டி அதை விட ஃபஸ்ட்டு படத்தில் நல்லா ஹிட் ஆகிட்டார், சூப்பராக படம் பண்ணியிருக்காரு, செம்மையாக இருக்குது. அப்படியே அசல் அப்படியே அவங்க அத்தா வந்தார் பாருங்க, அப்பா உண்மையிலேயே எங்களுக்கே கண்ணீர் வந்துருச்சு. அந்தளவுக்கு சண்முக பாண்டி சூப்பர். இதுதான் எப்படி சொல்லவே முடியல, அப்பா மிஞ்சிட்டார். இன்னும் அவங்க நல்லா பட வாய்ப்பு கிடச்சி அவர் நாட்டுக்கு நல்லதை செஞ்சு இன்றைக்கி அண்ணியாரும் சரி, விஜய் பிரபாகரன் தம்பியும் சரி, சண்முக பாண்டி தம்பியும் சரி, இன்றைக்கி மேலுக்கு மேல் நல்ல பட வாய்ப்பு கிடச்சி அவர் நல்லா கட்சியில் ஜெயிச்சு மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுக்காக அல்லாட்ட நாம துவா செய்வோம், நல்லது செய்வோம், நன்மை தேடுவோம், சந்தோஷமாக இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.